இரட்சகராம் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 2023ஆம் ஆண்டின் இந்த கடைசி மாதத்திலும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தருணத்தை கொடுத்த சபை போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார். அல்லேலூயா. ஏன் பலனால இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டேன். இந்த வருஷத்தையும் முடிப்பேன், அடுத்த வருஷத்துலயே நான் ஓடுவேன். எனக்கு பலன் இருக்கு. ஜிம் பாடி டயட்ல ஓடிட்டு இருக்கேன். வெறும் சிறுதானியங்களை சாப்பிட்டு பலனாய் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்கேன். அல்லேலூயா. சொல்லாத அல்லேலூயா. உன் பலன் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா இழுத்து கீழே தள்ளிடுவாரு. ஜாக்கிரதை. ஒரே ஒரு அடிதான். பெட் ரிட்டன். எத்தனை பேர் எழும்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம். ஆனால் ஜீவனோடும் பலனோடும் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நம்மை குடும்பமாக சபையாக இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தர் இனி வருகிற நாட்களிலும் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு கூட பேசும். இந்த காலை நேரத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும். அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் காப்பாற்றும் காவலன் நீரே, கயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, கயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன்,
உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம். தகப்பனே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஆலயத்தில் நடப்பட்ட ஒளிவமர கன்றுகளாய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த 2023 நாங்கள் திரும்பி பார்க்கும்போது இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை துன்பங்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை வியாதிகள், இத்தனை வியாகுலங்கள், இத்தனை அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியில நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதா இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமலும் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் என் ஜனமே நான் உன்னை மறக்கிறதே இல்லை என்று வாக்கு கொடுத்தவர். இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மனிதர்கள் எங்களை மறந்து போனாலும், நாங்கள் நேசித்த உறவுகள் எல்லாம் எங்களை கைவிட்டாலும், கைவிடாமல் எங்களை மறவாமல் எங்களை நினைத்து நடத்துகிற உம்முடைய அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. 6 நாளும் எங்களுக்காய் வாழ்ந்து முடித்து இந்த சொற்ப நேரத்தை உம்முடைய சமூகத்தில் கழிப்பதற்காய் கடந்து வந்திருக்கிறோம். நீர் இல்லாத இடம் வறுமையாய் கடந்து போகும் ஐயா. நீர் இல்லாத இடம் வறுமையாய் கடந்து போகும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு இதோ நான் நல்லவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். எங்கள் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றி நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆலய வளாகம் முழுவதும் என் பரிசுத்த ஆவியான ஆளுகை நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திர தொங்கலால் எங்கள் அனைவரையும் மறைத்துக் கொள்வீராக. இல்லாத இடம் வறுமையாய் கடந்து போக ஐயா. வெறும் மனிதர்களாய் கூடி ஆராதித்து விட்டு கடந்து செல்ல விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவரை இந்த வளாகத்திலே நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த வேதத்தில் புதைந்து கிடக்கிற அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் அனைவருடைய மனக்கண்களையும் திறந்தருளுவீராக. சத்திய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் ஐயா. நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வசனம் எங்களுக்கு நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கட்டும். சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். சத்திய வார்த்தைகளை கேட்க கூடாதபடி அசதிகள், சோர்வுகள், அசட்டையின் பண்புகள், பக்தியற்ற தன்மைகள், நிர்விசாரங்களை போடுகிற சகல வான மண்டலத்தின் பொல்லாதாவியின் சேனையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசுவின் இனிய நாமத்தில் மற்றும் ஒரு முறையாய் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாராலும் எடுத்த ஒருவர் வாசிங்களே. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த லைனை நல்லா கவனிங்க. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துல கர்த்தர் தாவீதுடைய இருதயத்திலே வாக்கை போட்டு தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்த அழகான ஒரு வாக்கை நாம் வாசிக்கிறோம். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என் தேவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துல தாவீது சாலமோனுக்கு ஒரு அழகான ஒரு வாக்கை கொடுக்கிறான். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். தகப்பனாகிய தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஒரு அழகான வாக்கை கொடுக்கிறான். என் மகனாகிய சாலமோனே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதே வாக்க அன்றைக்கு
தாவீது சாலமோனுக்கு கொடுத்த இந்த வாக்கை நம்முடைய தகப்பனாகி ஆண்டவர் இந்த காலை நேரத்துல, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல போய் கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் சபையே, என் கிறிஸ்தவ குடும்பமே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் உனக்கு பயம் வேண்டாம், எதை குறித்தும் உனக்கு கலக்கம் வேண்டாம். உன் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். சாலமோனுக்கு அப்படி என்னங்க பயம்? தகப்பன் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு இந்த வாக்கை கொடுப்பதற்கான காரணம் என்ன? சாலமோனுக்கு அப்படி என்ன பயம்? பாருங்களேன், முழு இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த வாலிபன் ஆளுகை செய்ய வேண்டும். ஆக இஸ்ரவேல் என்ற திரளான ஜனங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறான். ஐயோ, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த? உங்களுக்கு ஒரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்க நல்லவங்களா? சீக்கிரமா தலையாட்டின, எனக்கு நேரம் இல்லைல்ல, வசனம் சொல்லணும்ல. என்னமோ அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு காலையில தான் ஃபிளைட்ல வந்த மாதிரி, நான் பேசுறதே புரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இஸ்ரவேலர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? ஆமா அண்ணா இப்படி, இல்லைன்னா இப்படி. அடுத்து நீங்க யாருன்னு கேட்பேன். இஸ்ரவேலர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க. இங்க நிறைய பேர் கையாட்டுறாங்க. நல்லவங்களா கெட்டவங்களா? ஓ, நல்லவங்க இல்லாதவங்களுக்கு இயேசு வந்துட்டாரு, அப்படியா? நீங்க சொன்ன மாதிரி நல்லவங்களே கிடையாதுங்க, பயங்கரமான கேடிங்க. அடுத்த ஸ்டெப், நம்ம எல்லாம் நல்லவங்களா? வேணாம், இதெல்லாம் நம்ம கேட்கவே வேணாம். அது அவங்களுக்கு தெரியும், சபைக்கு தெரியும் நீ யாருன்னு. இல்ல, சபையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு யாரு, இந்த அம்மா யாரு. இல்ல, தோத்திரமும் கையுமா அலையிறதுனால ஆண்டவரே உன் மேல ஏறிக்கினாருன்னு நினைச்சுக்காத. சில நேரத்துல பேய் ஏறி 7 உட்கார்ந்து இருந்தா கூட தோத்திரமும் கையுமா பைபிளும் கையுமா தான் அலைவாங்க. ஆமென். எங்க உண்மைங்க, வசனம் சொல்லுது, சவுல் மேல பேயாவி உட்கார்ந்துச்சு, அவன் தீர்க்கதரிசியோ என்ற ஜனங்களுக்குள்ளே ஆச்சரியம் வந்து விட்டது. பாத்தீங்களா? பேய் அப்படியே ஒளியும் தூதனை போல உன்னை கம்ப்ளீட்டா மாத்திடுவான். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்தவர்கள். இஸ்ரவேலர்கள் நீங்க நினைக்கிறபடி நல்லவங்க இல்ல. தண்ணி தாகம் எடுத்துட்டா, ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லையே, நாங்க என்ன செய்ய? மோசே சொல்றான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள பொறுமை இல்ல, எல்லாவனும் கல்லை எடுத்து மோசே உன் மண்டையை உடைக்காம விட மாட்டோம். அதனால்தான் முதல்ல சொன்ன கேடிங்கன்னு, நம்மளை விட டபுள் மடங்கு கேடிங்க. நாமெல்லாம் கல்லை போய் வெளியில தேடிட்டு வர்றதுக்குள்ளேங்க சர்ச்சை பூட்டிக்கலாம் இல்லையா? வெளியே போய் தான் எடுத்துட்டு வரணும். அவன் வனாந்திரத்துல சுத்தியில இருக்கிற கல்லெல்லாம் தூக்கிட்டான். ஐயா நடத்துறவரே, மண்டைய உடைக்காம விட மாட்டேன். இப்ப சொல்லுங்க, நல்லவங்களா கெட்டவங்களா? இல்ல, எத்தனை முறைங்க ஒன்னதாங்க எடுத்து விட்டுருக்கேன். எத்தனை தடவை தா போறான் பாத்தியா, ஊரை கெடுத்தவன், இவன் எல்லாம் லீடரா வந்து நின்னுக்கிட்டான். ஏன்? எங்க மூலமா ஆண்டவர் பேச மாட்டாரா? இவர் முன்னால வந்து நடத்தினாத்தான் ஆண்டவர் பேசுவாரா? இதுக்கு ஒரு கூட்டம் எறும்பி நின்னுச்சுங்க. ஒருத்துணை ஆண்டவர் சும்மா விடல, வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவ்வளவு பேரையும் பட்சிக்க செய்தார். எவெல்லாம் கல் எடுத்து மண்டையை உடைக்கிறானோ அவனை எல்லாரும் கல்லால் அடித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அதனால துணிகரமா பேசக்கூடாது, துணிகரமா செயல்படக்கூடாது கிறிஸ்தவர்கள். ஓகே, நம்ம வசனத்துக்குள்ள போயிடலாம். பாருங்களேன், கிறிஸ்தவர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் நல்லவங்க இல்ல, பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். ஐயோ, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த, இந்த ஜனங்களுக்கு நான் தலைவனா எப்படி இருக்க? எப்படியும் எங்க அப்பா ஒப்பேத்திட்டு போயிட்டாரு, இன்னைக்கு அந்த பதவி எனக்கு வரப்போகுது, இனி அடுத்து இந்த கிரீடத்தை ஏந்தி கொண்டு இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த, இந்த பயங்கரவாதிகளை எப்படி நடத்த? உள்ளத்தின் ஆழத்துல சாலமோனுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஒரு கலக்கம். பெரிய சரித்திர புகழ் பெற்ற ஆலயத்தை தகப்பனாகிய தாவீதும் ஆண்டவரும் சாலமோனிடத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் எப்படி கட்டி முடிக்க? எதிர்காலத்தை குறித்த பயம், கலக்கம், ஜனங்களை குறித்த பயம், கலக்கம், சரித்திர புகழ் பெற்ற ஆலயத்தை கட்டுவதை குறித்த பயமும் கலக்கமும் நிறைஞ்சி பயந்து போயிருந்த இந்த சாலமோனை பார்த்துதான் தகப்பனாகிய தாவீது சொல்றான், என் மகனே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, கலங்காதே. உனக்கு முன்பதா இருக்கிற இத்தனை தீவிரவாத ஜனங்களையும் கூட்டத்தையும் பார்த்து பயப்படாதே, கலங்காதே.
இத்தனை பெரிய சரித்திர புகழ் பெற்ற ஆலயத்தை நான் தனி மனிதனாய் எப்படி கட்டி முடிப்பேன் என்று தனிமையை குறித்து பயப்படாதே, கலங்காதே. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை செய்து உன்னை நடத்துவார். அன்னைக்கு தாவீது கொடுத்த வாக்கை சாலமோன் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். கர்த்தர் சொன்ன விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை தனி மனிதன் ஆளுகை செய்தான். பிரசித்தி பெற்ற ஆலயத்தை கட்டி முடித்தான். தனிமை என்று பயந்தவன் ஆண்டவருடைய உதவியோடு பெரிய காரியங்களை சாதித்தான். வேதத்திலே பேர் பெறும்படியான கிருபை கொடுத்தார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் குடும்பத்தை குறித்த ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற சகோதரி, அருமையான சகோதரா, எதை குறித்தும் நீ பயப்படாதே. ஐயோ, தனிமையா இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்? ஐயோ, எனக்கு பணம் இல்லையே, நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன்? இன்னும் புது வருஷத்துக்குள்ள போறேன், பண்டிகை காலங்களுக்குள்ள போறேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. தேவையை குறித்து பயந்து அமர்ந்திருக்கிற சகோதரா, சகோதரி, எதிர்காலத்தை குறித்து பயந்து அமர்ந்திருக்கிற சகோதரா, சகோதரி, இல்லாத சூழலை குறித்து பயந்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்தும் நீ பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். உன் தேவைகளை சந்திப்பார். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல பாவித்து அழைக்கிறவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். என் சரீரத்துல பலன் இல்ல, அடுத்த வருஷம் நான் பிழைப்பனா, நான் இல்ல செத்து போவனா தெரியலையே, அடுத்த வருஷம் என் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகளை பாப்பனான்னு தெரியலையே. பயப்படாத. நீ நினைக்கிறபடி அல்ல, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயமாய் உன்னை நடத்துவார். உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். உன் யூகத்திற்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்வார். நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான பெரிய காரியத்தை செய்வார். ஆக இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எதற்கும் பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத. உன்னோடு கூட உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார், உன்னை பலப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆக இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வருடத்தின் இந்த கடைசி மாசத்தை நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் இருந்து வரப்போகிற புதிய ஆண்டுல எப்படி நம்மை நடத்துவார், எப்படி நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்காக பெரிய காரியத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற தகுதி என்ன? பாருங்களேன், ஒரு வித்தியாசமான பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கிறிஸ்தவர்களாகிய எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற, நல்ல கவனிங்களேன், ஒரு சிலரிடத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? எல்லா கிறிஸ்தவர்களும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த முழு வேதாகமோ நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் கிறிஸ்தவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விசேஷித்த பண்பு, எல்லா கிறிஸ்தவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப என் கேள்வி உங்ககிட்ட, எல்லா கிறிஸ்தவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களா? எனக்கு தலையை நீங்க ஆட்டிட்டீங்கன்னா போதும், சொல்லலாம் வேண்டாம். எல்லா கிறிஸ்தவர்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தானா? இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப அபிஷேகம்னா என்னன்னு நான் கேட்கணும். நான் கேட்கவும் போறேன், உங்களுக்கு அதுக்குரிய வேதத்தின் பதில உங்களுக்கு சொல்லவும் போறேன். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில நிறைய ஊழியக்காரங்க, நிறைய சபைகள் ஏமாத்துத்தனம் பண்ணிட்டு தெரியுது. அபிஷேகம்னா என்ன? இதை ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவன் எப்படி பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறார், ஒரு அழகான ஒரு தெளிவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை தரித்து கொண்ட எல்லா கிறிஸ்தவனுக்கும் வேதம் கொடுக்கிற பேரு, நாம் எல்லோரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். எப்படின்னு நான் சொல்லிட்டு இன்னைக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையான்ற கேள்விக்குள்ள நம்ம போயிடலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஐ திங்க் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். நமக்கு தெரியும் இந்த மாசம் கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ள நம்ம போறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதுங்க, நமக்காக பிறந்த இயேசுவுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு வித்தியாசமான பேர் என்னன்னா கிறிஸ்து. கிறிஸ்து என்ற பேரு இது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்.
நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, கிறிஸ்து என்றால் கிறிஸ்டோஸ் என்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பிரித்தெடுத்தார்கள். கிரேக்க பதத்துல கிறிஸ்டோஸ் என்ற இந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன சரியான தமிழ் அர்த்தம்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது அபிஷேகத்தை வைத்திருக்கிறவர். நல்லா நீங்க கவனிக்கணும், நம்ம இயேசுவுக்கு பேரு கிறிஸ்து. கிறிஸ்து என்ற கிரேக்க சொல்லு அபிஷேகத்தை வைத்திருக்கிறவர் என்பது பொருள், அபிஷேகமே உருவானவர் என்பது பொருள். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்கள். நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். இப்ப சொல்லுங்க, நானு கிறிஸ்து என்ற பேரை விட்டுட்டு கிறிஸ்து என்றால் அபிஷேகம் உடையவர் என்பது பொருள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு பேரு தான் கிறிஸ்தவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ கிறிஸ்துவை நான் எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அபிஷேகத்தை எனக்குள்ளே நான் வாங்கி வைத்திருக்கிறேன். ஆகவே நான் அபிஷேகம் வருதா பாத்தீங்களா? வாயில சில நேரத்துல வரவே வராது. ஆதியிலிருந்து தப்பா காதலை கேட்டு தப்பா வேதத்தை பேசி பேசியே பழகிட்டோம். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தியா கிடக்குது இல்ல? நாமெல்லாம் சொல்லி கொடுப்போம், ஆதி காலத்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்து, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அந்த ஈசாக்க கட்டி அதுக்கு மேல படிக்க வச்சுட்டு கத்திய ஓங்கனாம் பாரு, ஆண்டவர் நிறுத்த சொல்லிட்டாரு. சரியா தப்பா? சீக்கிரமா சொல்லுங்க. என்ன ஈஸியானதை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு பயமா வேற இருக்குது. நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா அந்த பக்கம்லாம் முறைக்கிறாங்க, மரியாதையை முடிச்சுட்டு அந்த பக்கம் ஓடி போயிருன்ற மாதிரி. இது கரெக்டா தப்பா? அந்த காலத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டியே ஆபிரகாம் ஈசாக்க கட்டி வச்சுட்டு கத்திய ஓங்கனா கர்த்தர் பேசிட்டாரு. இன்னைக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் வரைக்கும் இப்படிதான் சொல்லி கொடுக்குது. நீங்க சின்ன பிள்ளைய யாராவது ஒரு சர்ச்சு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்களேன், ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்க படுக்க வச்சுட்டு கத்திய ஓங்கினாரு, ஆண்டவர் பேசினாரு. இது சரியா தப்பா? தப்பு. பைபிள்ல எங்கேயாவது ஓங்கினாருன்னா இருக்கு? நீயும் நானும் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார். சண்டே கிளாஸ் டீச்சரே கதை தான் விட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது பைபிள்ல நம்ம உட்கார்றது கிடையாது. கேள்வி ஞானம். ஏன் தாத்தா பாட்டி சொன்னது, அந்த தாத்தா பாட்டிக்கு அந்த தாத்தா பாட்டி சொன்னது, இத படம் கூட பிடிச்சி விபிஎஸ்க்கு ஓட்டிடுவாங்க ஓங்குற மாதிரியே. நீங்க பைபிள்ல பாருங்க, ஓங்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆபிரகாம் கையை நீட்டி கத்தியை எடுத்தான், இவ்வளவுதான். இதுக்கு பேர் எடுக்கிறது, இதுக்கு பேர் ஓங்குறது. ஏன் அவனை ஓங்க விடல தெரியுமா? 4 துண்டா போட்டுருவான். நம்மள மாதிரி கிடையாது, ஒரு செகண்ட் கூட அவர் நிறுத்த மாட்டாரு. அதனால தான் எடுக்கும் போதே கர்த்தர் இடைப்பட்டு விட்டார். இப்படி ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். இப்படி பைபிள்ல தப்பு 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 தப்பா மண்டையில ஏத்திக்கிட்டு கேள்வி ஞானத்துல இப்ப வரைக்கும் சில விஷயங்களை தப்பாதாங்க நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள உங்கள் மனக்கண்களை திறந்தருளும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க. வேதத்தை நேசிங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், நீங்க பைபிள்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், என்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகத்துக்குரியவர். அபிஷேகம் என்ற கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார். கிறிஸ்துவை பெற்றவனை கிறிஸ்தவன் என்று அழைக்கிறோம். அர்த்தம் சொல்றேன். அபிஷேகம், கிறிஸ்து என்றால் அபிஷேகம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனை அபிஷேகம் பெற்றவர்கள் என்று அழைக்கிறோம். ஆக இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதனுக்கும் பேரு அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். இன்னைக்கு சிலதெல்லாம் ஏமாத்தி தெரியுது. நீ அபிஷேகம் பெற்றியா? அந்த ஊழியக்காரர் அபிஷேகம் பெற்றவர், இந்த ஊழியக்காரர் அபிஷேகம் பெறவில்லை. எதை வச்சு நீ சொல்ற? நம்ம விசுவாசி கூட சொல்லிடுவாங்க, அந்த அம்மா அபிஷேகம் பெற்றது, இந்த அம்மா அபிஷேகம் பெறல. இந்த உட்காந்துக்கிறாரு, அவர் அபிஷேகம் பெற்றவர். அந்த நடுவுல இருக்கிறாரு, அவர் அபிஷேகம் பெறல. இதை சொல்றதுக்கு நீ யாரு? பைபிள்ல அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கல. நான் உங்களுக்கு வேதத்தின் விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்துணை நபர்களும் அபிஷேகத்தை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் சிலருடைய அபிஷேகம் சிலருக்குள்ளே மங்கி கிடக்கிறது. சிலருடைய அபிஷேகம் அவர்களை விட்டு தூரம் போய்விட்டது. சிலருடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் அது அணைந்து கிடக்கிறது.
எல்லோரும் அபிஷேகிக்க பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள். சில அபிஷேகம் சிலருக்குள் மங்கி இருக்கிறது, சில அபிஷேகம் சிலருக்குள் அணைந்து கிடக்கிறது, சிலருடைய அபிஷேகம் சிலரை விட்டு தூரம் போயிருக்கிறது. அபிஷேகம் உனக்குள்ள எப்படி இருக்கு என்பதை நீங்களும் நானும் அதை சரிபடுத்தி தட்டி எழுப்ப வேண்டும். பாருங்க, அபிஷேகத்தை குறித்து வேதம் கொடுக்கின்ற விளக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டுல 3 நபர்கள் தான் அபிஷேகிக்கப்பட்டார்கள். நம்பர் 1 தீர்க்கதரிசி, நம்பர் 2 ஆசாரியன், நம்பர் 3 ராஜாக்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுல அபிஷேகத்தை பெற்றவர்கள் 3 நபர்கள்: தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள். ஆக பழைய ஏற்பாட்டில் இந்த 3 நபர்கள் மட்டும் அபிஷேகத்தை பெற்றார்கள். இவர்களை தான் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று பழைய ஏற்பாடு அழைக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு அபிஷேகம் இல்ல, டபுள் அபிஷேகத்தை பெற்றவங்க. எப்படி தெரியுமா? வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, நல்லா கவனிங்க, நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும், நல்லா கவனிங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அப்படியே நிறுத்துங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகிக்கப்பட்டவர்கள் யாரு? தீர்க்கதரிசி. கொஞ்சம் அப்படி வச்சிருங்க. ராஜாக்கள், ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் இவர்கள் மட்டும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஆனா நான் சொன்னனே, புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் சொன்னனே. ஏன் நாம எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்துணை நபர்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வேதம் கொடுக்கிற பட்டம், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். டபுள் அபிஷேகம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியனும் ராஜாவும் விசேஷித்த அபிஷேகத்தை பெறுகிறவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னையும் என்னையும் அவர் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றிவிட்டார். ஆகவே நீங்களும் நாமும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு அபிஷேகம், அபிஷேக தைலத்தை தலையில ஊத்துவாங்க, வலிஞ்சி ஓடும். ஆனா புதிய ஏற்பாட்டிலே அபிஷேகம் என்பது தலையில் ஊற்றப்படுகிற ஒன்று அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை தொடுகிற ஒன்று. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் நம்ம எல்லாம் முத்தரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்கள், ஆசாரியர்கள் அபிஷேக தைலம் தலையில் ஊற்றப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாடுகிற நம் அனைவருக்கும் வேதம் கொடுக்கிற பட்டம், நான் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றிவிட்டேன். அவர் எப்படி நம்மை அபிஷேகித்திருக்கிறார்? நம்மை அபிஷேகித்தவர் கர்த்தர் இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த இயேசுவை, கிறிஸ்துவ தேவனை என்னைக்கு உள்ளத்துல கூப்பிட்டு வச்சோமோ அன்றைக்கே நம்முடைய இருதயம் அபிஷேகம் என்ற ஆவியானவரால் நிரம்பி விட்டது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனால் சிலருடைய அபிஷேகம் மங்கி போய் கிடக்கிறது, சிலருடைய அபிஷேகம் அணைந்து போய் கிடக்கிறது, சிலருடைய அபிஷேகம் அவர்களை விட்டு தூர போய் கிடக்கிறது. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே அதை தட்டி எழுப்புவோம். நம்முடைய அபிஷேகத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நம்முடைய அபிஷேகத்தை புதிதாய் உருவாக்கி கொள்வோம். ஆண்டவர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடந்து வந்து சேரும்.
அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்த, ஆசீர்வதிக்க, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயர்த்த கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் உனக்குள்ள மங்கி இருக்கா? உனக்குள்ளே அணைந்து போயிருக்கா? உன் அபிஷேகம் உன்னை விட்டு தூரம் போயிருக்கிறதா? அவைகளை தட்டி எழுப்பி புதுப்பித்துக் கொள்வோம். அந்த அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கும். அநேக நேரங்கள்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு நான் வசனத்துக்குள்ள போறேன் பாருங்களேன். அபிஷேகத்திற்கு வேதம் என்ன விளக்கம் கொடுக்கிறது? அநேக நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அபிஷேகத்தை, இந்த அனாயிண்டிங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாம எல்லாம் நீங்க ஓப்பனா என்கிட்ட பேசலாம். ஏன்னா வேதத்துல சில விஷயங்களை நம்ம கிளியரா கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் மறைச்சு வைக்கிற ஒண்ணு இல்ல. ஐயோ அவங்க கோச்சிப்பாங்களோ அதனால அவங்களுக்கு கேட்காம அப்படியே நம்ம பேசாம அப்படி மறைச்சு வச்சுக்கலாம். இல்ல, வேதம் வெளியரங்கமான ஒன்று. இன்னைக்கு ஒரு மனுஷனை அபிஷேகம் பெற்றவர்கள் என்று எதை வச்சு சொல்றோம்? சும்மா தலையாட்டக்கூடாது. எதை வச்சு சொல்றோம்? லவக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நல்லது. பாத்தீங்களா, கரெக்டா சொல்லிட்டாரு. பிரைஸ் காட். நிறைய நேரங்கள்ல ஒருத்தரை, ஒரு பாஸ்டரை, ஒரு சக விசுவாசிய அவங்க அபிஷேகம் பெற்றவர்கள் என்று எதை வச்சு சொல்றேன்னா அந்நிய பாஷையை வச்சு. உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை பைபிள்ல இருந்து விளக்குறேன். அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் வேறு, அந்நிய பாஷை வேறு. ஆமென். உண்மை. சிலருக்கெல்லாம் குத்தம். நீ ஏமாத்தி திரிஞ்சேன்னா உன் உள்ளம் குத்தம். ஒழுங்கா மாறிடு. அந்நிய பாஷை பேசுறதுனால நான் அபிஷேகம் பெற்று விட்டேன். இந்த பக்கத்துல உட்காந்துக்கிறாள் இந்த பொம்பளை, ஆயாடி அதுக்கு ஒரு பாஷையும் தெரியல, அது அபிஷேகமே இல்லை. உனக்கு தெரியுமா? இப்படித்தான் ஒரு கூட்டம் சொல்லி அலைஞ்சிச்சு. வேத பாரகர் பரிசேயர் இயேசு கிட்ட வந்து, இந்த பாவி வீட்டுல, குடிகாரன் வீட்டுல போய் சோறு தின்னுட்டு வரீரே, உனக்கு அசிங்கமா இல்லையா? அதுக்கு இயேசு அவங்கள பார்த்து சொன்னார், உனக்கு முன்னே வேசிகளும் கள்ளர்களும் அங்கே குடியிருப்பார்களே. அப்ப யாருக்கு அங்க இடம் கொடுப்பேன்னு சொல்றாரு? வேசிக்கும் கள்ளருக்கும் இடம் உண்டுன்னா நீ நிர்ணயிக்கிறபடி அபிஷேகம் என்பது நீ நினைக்கிற ஒன்று அல்ல. நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன். அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் என்பது எல்லா கிறிஸ்தவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராய் அவர் வந்து தங்குவது அபிஷேகம். அந்நிய பாஷை என்பது கிஃப்ட். நான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், 1000 பேருக்கு எடுத்து எடுத்து கிஃப்டை கொடுத்துட்டே இருந்தா நீங்க நினைப்பீங்க, ஐயா மென்டல் ஆயிட்டார் போல இருக்கு. கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம்? வெற்றி பெற்றவங்களுக்கு. இல்ல ஏதோ அவங்க வீட்டுல கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடினாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அப்படிதானங்க? ஆமாமா இல்லையா? எல்லாருக்கும் ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம், சார் இந்தாங்கள் வாங்கி கொள்ளுங்கள் கிஃப்ட், இந்தாவா தங்கச்சி ஒரு கிஃப்டை வாங்கிக்க அப்படின்னா, ஆஹா இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு போல இருக்கு, என்னமோ தெரியல, ஒரு நெட்டு கழண்டு இருக்கு. இல்ல, கிஃப்ட் என்பது தகுதி உள்ள வெற்றி பெற்ற ஒருவருக்கு கொடுப்பது. அந்நிய பாஷை என்பது இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இதுக்கு பேர் அபிஷேகம் இல்ல. இத தனியே வச்சிருங்க. இல்ல, இது பெற்றாதான் பரலோகம் போவாங்க. அந்த டாபிக் நான் இன்னொரு நாள் ஆண்ட சித்தமான நான் உங்களோடு கூட பைபிள்ல இருந்து விளக்குறேன். எனக்கு இன்னைக்கு அந்த டாபிக்கே வேண்டாம். நான் அதை ஒதுக்கிட்டு அபிஷேகம் என்பது என்ன? ஆக அந்நிய பாஷை என்பது, நீங்க நல்லா கவனிங்க, நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளே அபிஷேகம் இராது. நிறைய பேரு அபிஷேகம் பெற்று வாழுவார்கள், அவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை என்றால் பரலோகம் போக மாட்டார்கள். இல்ல, அது தவறு. ஆண்டவர் அவனவன் தாளந்து அவனுடைய தகுதிக்கு ஏற்றார் போல தாளந்துகளை கொடுத்தார். மத்தேயுல வாசிக்கிறோம், அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு தாளந்து கொடுக்கப்பட்டது. ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 4, இல்ல ஒருத்தனுக்கு 5 இப்படி கொடுக்கிறார் இல்லையா, ஒருத்தனுக்கு 1. அவன் தகுதிக்கு திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த பாட்டை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு நான் அபிஷேகம் என்பது என்ன நீங்க குழப்பிடவே கூடாது. அபிஷேகம் என்பது எல்லா கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அபிஷேகத்திற்கு வேதம் சரியான ஒரு விளக்கம் கொடுக்கிறது. நாம் நம்முடைய கணிப்பில் வைத்திருக்கிற தவறான எண்ணங்களை தூக்கி போட்டு அபிஷேகம் என்பது என்ன. அதனாலதான் ஆண்டவர் மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு
போறதுக்கு முன்னால அபிஷேகம் என்பதற்கான ஒரு விளக்கத்தை மோசேயிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். இதை ஜனங்களுக்கு நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஜனங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். அபிஷேகம் என்பது இதுதான். ஆக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனே அபிஷேகம் பெற்ற ஆண்டவரோடு இணைந்து வாழ முடியும், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் வேதம் நமக்கு காண்பிக்கின்ற அபிஷேகம் என்பது என்ன? யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்க அப்படி பிரிச்சு வச்சுங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர் மோசே ஆரோனை பார்த்து அபிஷேக தைலத்தை உருவாக்க சொல்லுகிறார். இந்த அபிஷேக தைலம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் அபிஷேக தைலத்தை உருவாக்க சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள், ஆசாரியர்கள் மட்டும் அபிஷேகிக்கப்படுகிறவர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லோரையும் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் மாற்றிவிட்டால் நாம் அனைவரும் அபிஷேகத்தை பெறப்போகிறவர்கள். அபிஷேகத்திற்கு ஆண்டவர் மோசேக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அபிஷேக தைலம் செய்வதற்காக 4 பொருட்களை நீ எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4 பொருட்கள்ல நீ அபிஷேக தைலத்தை உருவாக்கு. நமக்கு வாசிக்கிறதுக்கு அது ரொம்ப லேட் ஆகும், அதனால நான் வசனங்களை அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்களேன். இப்போ யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல அபிஷேக தைலத்தை உருவாக்க 4 பொருட்களை எடுக்க சொல்லுகிறார். 1 வெள்ளை போளம், லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை, வசம்பு. என்னையா கிச்சன்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் வச்சு அபிஷேக தைலத்தை உருவாக்க சொல்ற நினைச்சுக்கிடாதீங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கும் அர்த்தம் உண்டு, அதுக்கு ஒரு பெரிய ரகசியம் உண்டு. ஏன் ஆண்டவர் இந்த 4 பொருட்களை வைத்து அபிஷேக தைலத்தை உருவாக்க சொல்லுகிறார்? இந்த 4 பொருட்களுக்கு வேதம் வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கிறது. ஆக அபிஷேகம் என்பதற்கான வேதம் கொடுக்கின்ற அழகான ஒரு விளக்கம் என்ன? நம்பர் 1, அபிஷேகத்தை தைலத்தை உருவாக்க வெள்ளை போளம், லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை, வசம்பை சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பொருட்களுடைய வேதம் காண்பிக்கின்ற விளக்கம் என்ன? ஒவ்வொரு பொருளுக்கா நாம வரலாமே. நம்பர் 1, முதலாவது அபிஷேக தைலத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள் வெள்ளை போளம். யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த வெள்ளை போளத்தை நீங்கள் அபிஷேக தைலத்துல இந்த அளவை எடுத்து சேருங்கன்னு கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே அபிஷேக தைலத்தை உருவாக்க வெள்ளை போளத்தை எடுக்கிறான். இந்த வெள்ளை போளம் எதை குறிக்குது அப்படின்னு நான் வசனம் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால வெள்ளை போளத்தை குறித்து வேத சரித்திரம் என்ன சொல்லுகிறது? அந்த காலத்துல சில ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்தை நாம புரிஞ்சுக்கணும். அந்த நாட்கள்ல யூதேயா பாலைவனத்துல பால்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான காட்டு மரம் உண்டு. இந்த காட்டு மரத்திலிருந்து வடியக்கூடிய வெண்மையான பிசின், நம்ம இந்த முருங்கை மரத்துல எல்லாம் பிசின் வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த பால்சம் என்ற இது யூதேயா நாட்டுல மட்டும்தான். வனாந்தரங்களில் வளரக்கூடிய இந்த பால்சம் என்ற மரத்தினுடைய வெண்மையான பிசினை ஜனங்கள் எடுத்து அதை பதப்படுத்தி திடப்பொருளாகவும் திரவ பொருளாகவும் உபயோகித்தார்கள். இந்த பொருள் தான் வெள்ளை போளம் என்று அழைக்கப்பட்டது. வெண்மையான இந்த மரத்தில் இருந்து வடிகின்றதான இந்த பிசின். ஆக வேதம் இந்த வெள்ளை போளத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? 2 வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வாசிங்களேன். 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும் சந்தனம். போதுங்க, இதுல ஒரு பட்டியல் போடுறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து புறப்படுகிறார். அவருடைய வஸ்திரம் வெள்ளை போலம் வாசனை வீசக்கூடியதா இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வஸ்திரம் வெள்ளை போல வாசனை வீசக்கூடியது. ஏன் அவருடைய வஸ்திரம் வெள்ளை போல வாசனை வீசக்கூடியதுன்னு 45ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனம் சொல்லணும் அப்படின்னா, வஸ்திரம் என்பது சரீரத்தை குறிக்கிறது, வாசனை என்பது அவருடைய சரீரத்தின் பரிசுத்தத்தை குறிக்கிறது. இன்னொரு வசனம் உங்களுக்கு உதாரணம் கொடுக்கிறேன். உன்னத பாட்டுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்க சங்கீதங்களிலே அவருடைய வஸ்திரம் வெள்ளை போல வாசனை வீசக்கூடியது. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர் கன்னங்கள் கந்த வர்க்கம் பாத்திரங்களை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிற
இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவருடைய உதட்டிலிருந்து வெள்ளை போலம் வடிகிறது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எல்லாம் வாசிக்கும் போது இது மண்டைக்கு மேல இருக்குது, அதெல்லாம் விட்டுரு சார், வேற இதெல்லாம் வேணாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் வாக்குத்தத்தம். அப்படித்தான் தேடணும். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடணும். அப்படி இருக்காதீங்க. வேதத்துல நிறைய பொக்கிஷங்கள் உண்டு. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சங்கீதம் 45 அவருடைய வஸ்திரம் வெள்ளை போல வாசனை வீசியது. ஆனால் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல அவருடைய உதட்டிலிருந்து வெண்மையான வெள்ளை போலம் அடிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் பரிசுத்தம் உள்ளது என்பது பொருள். ஆக வேதம் வெள்ளை போலம் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? வெள்ளை போலம் என்பது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. வெள்ளை போலத்திற்கு வேதம் கொடுக்கின்றதான விளக்கம், வெள்ளை போலம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. அவருடைய சரீரமும் பரிசுத்தம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் பரிசுத்தம். உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். இந்த மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் இல்லையா? இயேசு குழந்தையா இருக்கும் போது காணிக்கை கொண்டாந்தாங்களே, அதுல ஒரு காணிக்கை வெள்ளை போலம். ஏன் வெள்ளை போலத்தை கொண்டு வந்தாங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, இயேசு பிறந்த போதும் வெள்ளை போலத்தை காணிக்கையாய் வைத்தார்கள். அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, இயேசு மரித்த போதும் அவருடைய சரீரத்தின் மேல் வெள்ளை போலத்தை வைத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். மத்தேயு 2ல இயேசு பிறந்த போதும் வெள்ளை போலம் காணிக்கையாய் கொடுக்கப்பட்டது. யோவான் 19ஆம் அதிகாரத்துல இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போதும் அவர் சரீரத்தின் மேல் வெள்ளை போலம் வைக்கப்பட்டது. என்றால் இதற்கான வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? அவருடைய பிறப்பும் பரிசுத்தம், அவருடைய மரணமும் பரிசுத்தம், அவருடைய துவக்கமும் பரிசுத்தம், அவருடைய முடிவும் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆக வெள்ளை போலம் என்பது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஏன் அபிஷேக தைலத்துல முதலாவது வெள்ளை போலத்தை ஆண்டவர் சேர்க்க சொல்றாரு? வெள்ளை போலம் என்பதற்கான வேதம் கொடுக்கிற விளக்கம் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. ஆக அபிஷேக தைலத்தின் முதல் படி என்ன? வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள் நிறைவாய் காணப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்களா இல்லையா என்பதை அந்நிய பாஷையை வச்சு கண்டு கொள்ள கூடாது. ஒருவன் அபிஷேகம் பெற்றவனா இல்லையா என்பதை அவனுக்குள் வெள்ளை போலம் நிறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து கண்டு கொள்ள வேண்டும். வெள்ளை போலம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. ஆக அபிஷேக தைலத்தில் முதலாவது வெள்ளை போலம் சேர்க்கப்பட்டதற்கான காரணம், அபிஷேகம் என்பது பரிசுத்த வாழ்க்கையில் அடங்கி கிடக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள உண்டா? வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கையை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் ஆண்டவரால் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள். இன்னைக்கு அபிஷேகம் உண்டா? நிறைய பேரு நான் அபிஷேகம் பெற்றவன் நிறைய பாஸ்டர், நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிங்க வாயை திறந்தா மட திறந்த வெள்ளம் போல அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க, அடுத்தவங்க மேல பொறாமையும் படுவாங்க, அடுத்தவங்களுக்கு குழியும் வெட்டுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்களாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவர். இல்ல, அதனால இதை வச்சு நீ தீர்மானம் பண்ணிடாத. இது எல்லாமே பேசலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அபிஷேகம் என்பது வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கையில் நிறங்கி கிடக்கிறது. இன்னைக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை உண்டா? பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பாவங்களை அகற்றி பரிசுத்தத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். பேதுரு அழகா சொல்வான் இல்ல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். இயேசு சொன்னார் மத்தேயு 5ல் இல்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது, ஆண்டவரோடு இணைக்க முடியாது. இன்னைக்கு வேதம் கேட்கிற கேள்வி, கடைசி காலங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ அபிஷேகம் பெற்ற ஒரு கிறிஸ்தவனாய், நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு சபையாய், உங்கள் வீடு அபிஷேகம் பெற்ற ஒரு வீடாய், நான் அபிஷேகம் பெற்ற ஊழியனாய் இருக்க வேண்டும் என்றால் வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கை நிறைவாய் காணப்பட வேண்டும்.
இன்னைக்கு வெள்ளை போலோன்ற பரிசுத்த வாழ்க்கை இருக்கா? இருதயம் சுத்திகரிப்பு தேவைங்க. இன்னும் நம்முடைய கிறிஸ்தவத்துல ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இங்க அல்லேலியா தோத்திரம் 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 பாட்டெல்லாம் பாடுவோம், ஜெபெல்லாம் பண்ணுவோம். நம்மள மாதிரி வசனம் பேசுறவங்க யாருமே இல்லை. நீங்க தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கணும், தப்பாலாம் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சகோதரன், அதனால நீங்க ஒன்றும் எல்லாம் தப்பாலாம் என்ன சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்களேன். ஏன்னா நான் ஓப்பனா தான் பேசணும், எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. 4 தடவை சர்ச்சைக்கு ஆளுகை செய்கிற அதிகாரம் உன் கையில வந்துருச்சுன்னா நீ அபிஷேகம் பெற்ற ஆளுன்னு சொல்ல முடியாது. சர்ச்சை ஆள்றது, உலகத்தை ஆள்றதெல்லாம் நான் ஓப்பனா சொன்ன நீங்களே நம்மள கோச்சிங்களோன்னு பயமாவும் ஒரு பக்கம் இருக்கு. நான் எப்பவுமே பயப்படுறதே கிடையாதுங்க. வசனம்னா வசனம். ஏன்னா நீங்க என்ன திட்டிட்டு விட்டுருவீங்க, அவ்வளவுதான். இந்த அவர்கிட்ட போனா காரோட சேர்த்து சப்பையா நசுக்கிடுவாரு. அப்புறம் என் பாடியில ஒரு பீஸ் கூட கிடைக்காம போயிடும். அதனால அவர் கையில உள்றது தான் பெருசு. சில நேரத்துல இந்த ஆளுகையும் உலக ஆளுகையும் பேய் கையில இருந்து வருது, தெரியுமா உங்களுக்கு? அதைத்தான் தேவாலயத்தை உப்பரிக்கையின் மேல நிக்க வச்சுட்டு இயேசுவை பார்த்து சாத்தான் கேட்கிறான், இந்த உலகத்தின் எல்லா அதிகாரங்களையும் பாரு, இன்க்ளூடிங் சர்ச்சை அதிகாரம், தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் தேவாலயத்தை உப்பரிக்கை காமிச்சிட்டு அவன் சொன்ன ஒரு அழகான ஒரு வேர்டு பாருங்களேன், எனக்கு இஷ்டமானவர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பேன். இருக்குங்க பாருங்களேன், எனக்கு இஷ்டமானவர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பேன். நீயும் என் காலில் உந்துட்டேன்னா எனக்கு இஷ்டமானவன், எங்க உழு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், மரியாதையா போடா அந்த பக்கம். பேயே ஓடியே போயிட்டான் இல்ல. அதனால இந்த அதிகாரங்கள் எல்லாம் என் கையில வந்துட்டதுனால நான் அபிஷேகம் பெற்று விட்டேனா? இல்ல. இப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் விசேஷித்த அபிஷேகத்தின் முதலாவது விளக்கம் நமக்கு காண்பிக்கிறபடி நாம் வெள்ளை போலம் என்ற பரிசுத்தத்தினால் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இங்கேயும் அல்லேலியா தோத்திரம் போடுவோம், வெளியில போனா ஆத்திரம் ஆத்திரம் எல்லாமே வருங்க. இங்க ஆண்டவரை பற்றி தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணவும் இந்த வாய்க்கு தெரியும். வெளியே போனா கெட்ட கெட்ட வார்த்தை பச்சை பச்சையா பேசவும் வாய்க்கு தெரியும். ஆலயத்துல உட்கார்ந்துட்டு வசனங்களை யோசிக்கவும் இந்த சிந்தைக்கு, இந்த மைண்டுக்கு தெரியும். ஆலயம் முடிச்ச உடனே 10 பேரை கூட்டு சேர்ந்துக்கிட்டு அங்கங்க கூட்டம் போட்டுக்கிட்டு அவனை எப்படி கீழே தள்ளலாம், இவனுக்கு எப்படி குடி வெட்டலாம், அடுத்த வருஷம் அவன் கமிட்டியில வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம், இப்படி சிந்தனையை போடுறதுக்கும் சாத்தானுக்கு முடியும் இல்ல. இப்படித்தானே சார் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்குது. வெளியில போனா ஆஃப் கோட்டரையும் இந்த வாய் அடிச்சுட்டு வருது, இங்க வந்தா கம்யூனியன்ல அப்படியே ரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன். ஏயா நான் தான் உட்காந்துக்கிறேன், என்னை விட்டு தள்ளி போறேன் இல்ல. அங்க ஆஃப் கோட்டரும் இதே வாய் தான் அப்படியே அல்வா மாதிரி வாங்கி ஏத்துக்குது, இங்க கம்யூனையும் இதே வாய் தான் ஏத்துக்குது இல்ல. சாபம் பிடிக்கும், ஜாக்கிரதை. நீ நினைக்கிறபடி கிறிஸ்தவம் என்பது எப்படியும் வாழ்ந்து விட்டு ஒப்பேத்தி விட்டு போய்விடலாம் அல்ல. இந்த நிமிஷம் ஏசப்பா வந்தா கூட அவர் விரும்புகிற விசேஷித்த அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சபை, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம் மட்டும்தான் அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதியை பெறும். அந்த அபிஷேகம் வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கையில் அடங்கி கிடக்கிறது. உனக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை உண்டா? இன்னும் ஒரு அசுத்தம், இன்னும் ஒரு தவறான சிந்தை, இன்னும் அடுத்தவன் குடியை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை, இன்னும் எட்டப்ப வேலை இல்ல. கிறிஸ்தவங்க தான் சார் நாம எல்லாம். இன்னைக்கு பேப்பரை திறந்தீங்கன்னா கொலைகாரன் யாரு, கொள்ளைக்காரன் யாரு, கற்பழிச்சவன் யாரு, விபச்சாரக்காரன் யாரு, அடுத்தவன் குடியை கெடுத்தவன் யாருன்னா பேரெல்லாம் கிறிஸ்தவ பேரா வரும். நான் வாயில வர 2 பேரை சொல்ல, இங்க 2 பேர் இருக்க, எனக்கு ஏன் அந்த வம்பு, நான் அதெல்லாம் நிறுத்திக்கிறேன். கிறிஸ்தவ பேராதான் ஊரடிச்சு ஒலையில போடுறவன் கிறிஸ்தவன். வாய் கூசாம வார்த்தையை விட்டு ஏமாத்துறவன் நம்ம ஆலயத்துல உட்கார்ற கிறிஸ்தவன். எங்க சார் இன்னைக்கு கிறிஸ்தவம் வளரும்? 20 வருஷத்துக்கு முன்னால வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு வளர்ச்சி அடையாமல் எல்லா டெக்னாலஜியும் உயர்ந்து வளருதுங்க. ஆனா கிறிஸ்தவம் மட்டும் தேய்ந்து போகிறதற்கு காரணம் கிறிஸ்தவன் சரியில்லை. என்ன மாதிரி ஊழியக்காரனுக்கும் பரிசுத்தம் இல்ல, உங்களை மாதிரி விசுவாசிக்கும் பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ராஜாக்கள்ல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல கர்மேல் மலையின் மேல இஸ்ரவேல் ஜனங்களை நிக்க வச்சுட்டு எலியா சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். ஒன்று பாகால் தெய்வமானால் அங்க ஓடி போயிருங்க, ஆண்டவர் தெய்வமானால் அவரிடத்தில் வந்து விடுங்கள். நீங்கள்
அதாவது ஊனமுற்றவர்களை போல இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். எலியா கண்டிக்கிறான், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊனமுற்று கிடக்கிறீர்கள். குந்தி குந்தி நடக்கிறதுனா ஊனமுற்ற வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊனமுற்று இன்னும் உலக வேஷத்தை தரித்து வாழ்றியா? புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். எஸ்பெஷலி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசேஷித்த தகுதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உலகத்துக்குள்ள போகும்போது உலகம் நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறது. அந்த வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். வார்த்தையில பரிசுத்தம், செய்கையில பரிசுத்தம் இல்ல, தேவையா இல்லையா? இன்னைக்கு காணப்படணுமே, உண்டா? இன்னைக்கு அந்த பரிசுத்த வெள்ளை போலத்தினால் நிரம்பின ஒரு அனுபவம் உண்டா? இரண்டாவது, இந்த அபிஷேக தைலத்தில் தேர்க்கப்பட வேண்டிய பொருள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23, 24 லவங்கப்பட்டையும் கருவாப்பட்டையும். இந்த ரெண்டையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன் அபிஷேக தைலத்தில் லவங்கப்பட்டை கருவாப்பட்டை சேர்க்கப்பட்டது? இன்னைக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் இந்த லவங்கப்பட்டையும் கருவாப்பட்டையும் ஒரே தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே வாசனைக்காக அபிஷேக தைலத்தில் சேர்க்கப்பட்டது. ஒரே தன்மை உடையது. ரெண்டுத்தையும் நான் ஒன்னா சொல்லிடுறேன். லவங்கப்பட்டை கருவாப்பட்டை அபிஷேக தைலத்தில் சேர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அது அபிஷேக தைலத்தை வாசனை உள்ளதாய் மாற்ற வேண்டும். வெள்ளை போலம் ஏன் சேர்க்கப்பட்டது? இந்த அபிஷேக தைலம் யார் தலையில ஊற்றப்படுறானோ அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். லவங்கப்பட்ட கருவாப்பட்டை ஏன் சேர்க்கப்பட்டது? அபிஷேக தைலத்தை வாசனை மிகுதியான ஒரு பொருளாய் மாற்ற இந்த லவங்கப்பட்டையும் கருவாப்பட்டையும் சேர்க்கப்படுகிறது. வாசனை உடைய ஒரு பொருளாய் மாற்ற. இந்த வாசனைக்கு பைபிள் கொடுக்கிற அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா வேதம் வாசனைக்கு கொடுக்கிறதான விளக்கம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியரையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. அப்படின்னு இருக்குங்களேன். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், இந்த கானானிய ஜனங்களிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா இந்த புறஜாதி ஜனங்களுக்குள்ளே யாக்கோபு சொல்றான் தான் பிள்ளைகளை பார்த்து, இந்த புறஜாதி ஜனங்களுக்குள்ளே என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். என் சாட்சியே நீங்க கெடுத்துட்டீங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து மோசே ஆரோனுக்கு விரோதமாய் வந்து நின்று மோசே ஆரோனை பார்த்து சொல்றாங்க, நீ அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மோசே, பார்வோனுக்கு முன்பதாய் எங்கள் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். யாக்கோபு சொல்றான், இந்த புறஜாதிகளுக்கு முன்பதாய் எங்கள் வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்றால், வாசனை என்பதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. ஆக வாசனை என்பதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் நல்ல சாட்சி. அபிஷேக தைலத்துல சேர்க்கப்பட வேண்டிய முதல் பொருள் வெள்ளை போலம், பரிசுத்த வாழ்க்கை தேவை. இரண்டாவது பொருள் லவங்கப்பட்டை கருவாப்பட்டை, வாசனைக்காக சேர்க்கப்பட்டது. வாசனை என்பதற்கான வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? நற்சாட்சி, நற்சாட்சி, சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆக அபிஷேகத்தின் முதல் விளக்கம் பரிசுத்த வாழ்க்கை. அபிஷேகத்தின் இரண்டாம் விளக்கம் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறதுனால அவன் அபிஷேகப்பட்டவன் இல்லை. ஒருவனுக்கு நற்சாட்சி இருந்தால், பரிசுத்த வாழ்க்கை இருந்தால், அவன் விசேஷித்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன் என்று அறிந்து கொள்வதற்காக வேதம் இவ்வளவு தெளிவை வைத்திருக்கிறது. நீங்க உன்னத பாட்டுல வாசி பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனங்களை அப்புறம் நீங்க வாசி பாருங்களேன். பைபிள்ல என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். மணவாட்டியின் தோட்டத்துல வெள்ளை போல செடியும் வளர்க்கணுமா, லவங்கப்பட்டை செடியும் வளர்க்கணுமா. மணவாட்டி தோட்டம், மணவாட்டினா நாம தான், நீங்களும் நானும் மணவாட்டிகள். தோட்டம் என்பது நம்முடைய சரீரம். மணவாட்டியின் தோட்டத்துல நீங்க உன்னத பாட்டுல 4ஆம் அதிகாரத்துல அது வருது. 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். இப்ப வாசிக்க வேண்டாம், நீங்க பிறகு வாசிங்க வீட்டுல போயிட்டு. வெள்ளை போல செடியும் மணவாட்டி தோட்டத்துல வளர்க்கணும், லவங்கப்பட்ட செடியும் மணவாட்டி தோட்டத்துல வளர்க்கப்பட வேண்டும்.
இதெல்லாம் பைபிள் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ மணவாட்டி, நான் மணவாட்டி. என் சரீரம் என்ற தோட்டத்துல வெள்ளை போல செடி என்பது பரிசுத்த வாழ்க்கை வளர்க்கப்பட வேண்டும். லவங்கப்பட்டை செடி என்ற நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வளர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு உன் சரீரத்துல நற்சாட்சி உண்டா? அபிஷேகத்தின் 2ஆம் வழக்கம் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். நாமெல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், நற்கந்தங்கள். இன்னைக்கு நற்சாட்சி உண்டா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நல்ல சாட்சி தேவை. நல்ல சாட்சி இல்லைனா நீ அபிஷேகம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் அல்ல. உன் அபிஷேகம் மங்கி கிடக்கிறது, உன் அபிஷேகம் அணைந்து போயிருக்கிறது, உன் அபிஷேகம் உன்னை விட்டு தூரம் போயிருக்கிறது. நற்சாட்சி உண்டா? நாமெல்லாம் நற்சாட்சி பெற்ற கிறிஸ்தவர்கள் தானா? கிறிஸ்தவனுக்கு நல்ல சாட்சி தேவைங்க. எப்படி தெரியுமா? இந்த போறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறாங்க. கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு போறாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. அந்த அம்மா சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு குடும்பத்தோடு போகுது பாத்தியா, அந்த அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க. ஆனா இன்னும் சில நேரத்துல வரதோ போது பாத்தியா, இதெல்லாம் பைபிளை தூக்கின்னு கோயிலுக்கு போயிடுது. வாயாடி தேர்வுல நின்று வாய் கிழிய கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டுச்சு, இது கூட பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிடுது. சார், நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பைக்ல ஒரு பொண்ணை சுத்திட்டு அலைஞ்சான், இவன் எல்லாம் போய் பைபிளை தூக்கிட்டு கோயில்ல போய் உக்காந்துங்கிறான். வெரி கேர்ஃபுல். எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகளுக்கு வேதம் கொடுக்கிற எச்சரிப்பு. நற்சாட்சி தேவை. உன் நண்பர்களுக்கு மத்தியில நற்சாட்சி தேவை. உன்னோடு வேலை செய்கிறவர்கள் மத்தியில, படிக்கிறவர்கள் மத்தியில நற்சாட்சி தேவை. எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. ஒவ்வொருக்கும் நற்சாட்சி தேவைங்க. அதுதான் அபிஷேகம். லவங்கப்பட்டை கருவாப்பட்டை என்ற நற்சாட்சி உள்ள வாசனை நமக்கு தேவை. வயசான மூத்தவங்கெல்லாம் நடுத்தர வயதுள்ளவர்களுக்கு நல்ல சாட்சியை காண்பிக்கணும். நடுத்தர வயது உள்ளவங்க எல்லாம் வாலிபர்களுக்கு நல்ல சாட்சியை காண்பிக்கணும். வாலிபர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியை காண்பிக்கணும். உங்க சர்ச்சி லவங்கப்பட்டையும் கருவாப்பட்டையும் நிறைஞ்ச சர்ச்சி தானா? அல்லேலூயா. நாம சாட்சியெல்லாம் நடுத்தருக்கு தான் வருது. ஆமாவா இல்லையாங்க? ஒன்று ரோட்டுக்கு வரோம், இல்லாட்டா கோர்ட்டுக்கு போவோம், இல்லை நடுத்தருக்கு வரோம். நம்ம சாட்சி ஆமாவா இல்லையா? நாம் அவ்வளோ நல்லவங்க சார். எவ்வளோ நல்ல சாட்சி. இடரல் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, நிக்க வச்சு அடிப்பாரு, உன்னை விட்டுருவாரு. நீ ஆண்டவர் ஆலயத்துக்கு இடரலா இருந்த, நீ ஆண்டவருக்கு இடரலா இருந்த, தேவ சாட்சி தேவ நாமம் தூசிக்கப்பட எந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இடரலா இருந்தா உன்னை விடுவார். நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் தலைமுறைய நம்ம பாசையில சொன்னா வச்சு செஞ்சிருவாரு. வெரி கேர்ஃபுல். கிறிஸ்தவம் என்பது நற்சாட்சியில் அடங்கி கிடக்கிறது. நல்ல சாட்சி தேவை. போற இடத்துல நல்ல சாட்சி தேவை. இருக்கிற இடங்களில், வாழுகிற இடங்கள்ல நல்ல சாட்சி தேவை. சாட்சியை கெடுத்து கொள்ளாதே. கோபம், எரிச்சல், சண்டை, பழி வாங்குற குணம் உன் நல்ல சாட்சியை கெடுத்து போடும். நற்சாட்சி உண்டா? கிறிஸ்தவங்க அவ்விசுவாசிகளோடு இணையக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபையில இந்த பையனும் பொண்ணும் சினிமாவையும் டிவியும் பார்த்துட்டு, செல்போன்ல பார்த்துட்டு, பைக்கை தூக்கி சுத்தி சுத்தி பட்டை அடிச்சுட்டு இருக்கிறவனெல்லாம் லவ் பண்ணி பின்னாலேயே சுத்தி, பாஸ்டர் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வை. சாபம் பிடிக்கும், ஜாக்கிரதை. எப்படி? ஒரு கிறிஸ்தவன் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது. நீ பிணைஞ்சிட்ட, உன்னை விடுவாரு. நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு வெயிட் பண்ணி அடிப்பாரு. அது வரும் சாபம். ஒரு நாளும் கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் வருகிறது அல்ல. புறஜாதி நல்லா இருக்கிறான், அழகா இருக்கிறான்னு அப்படியே சைடு பார்வை விட்டு தெரிஞ்ச கண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. கிறிஸ்தவர்களே, வாலிபர்களே, வெரி கேர்ஃபுல். உலகத்து பொண்ணெல்லாம் அழகாத்தான் இருக்குது. உலகத்து பையன்லாம் ஜிம்பாடியா தான் சுத்துறான். அதுவும் இப்ப ட்ரிம் பண்ண தாடி வேற. அதனால மதிமயங்கு சுத்தனியனா உனக்கு ஐயோ. 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி நீ பெத்தெடுக்கிற முதல் பிள்ளைய அடிப்பாரு. திஸ் இஸ் பைபிள் மெத்தட். இது தெரியாதனால இன்னைக்கு சுத்தி சுத்தி நோவா விட்ட காகம் போல அலைஞ்சு கிடக்குறோங்க. கிறிஸ்தவனுக்கு நற்சாட்சி இல்லை. இன்னும் ஒரு ஏமாத்துத்தனம், இன்னும் ஒரு பொய் பித்தலாட்டம், இன்னும் ஒரு உலக வேஷம். நற்சாட்சி தேவை. கிறிஸ்தவனுக்கு எல்லா விதத்திலும் நற்சாட்சி தேவைங்க.
இன்னைக்கு அந்த நற்சாட்சி உள்ள அந்த வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டா? ஒரு கேள்வியை எழுப்புங்க. அபிஷேகம் என்பது பரிசுத்த வாழ்க்கை என்ற வெள்ளை போலத்தில் நிரம்பின ஒரு வாழ்க்கை. அபிஷேகம் பெற்றது என்பது, அபிஷேகத்தில் நிறைந்தது என்பது லவங்கப்பட்டை கருவாப்பட்டை என்ற வாசனை உள்ள நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அபிஷேக தைலத்தில் ஆண்டவர் இணைக்கப்பட சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அபிஷேக தைலத்தில் நீ சரிபாகமாக வசம்பையும் நீ சேர்த்துக்கொள். அடுத்து அபிஷேக தைலத்துக்கு ஆண்டவர் எடுக்க சொல்ற ஒரு பொருள் வசம்பு. இந்த வசம்பு உங்களுக்கு அதாவது தெரியும், யாருமே வசம்பு தெரியாதவங்க இல்லைங்க. ஆதி நாட்கள்ல கிரேக்கர்கள் தான் இந்த வசம்பை கண்டுபிடிச்சாங்க. இது கிரேக்க அந்த நாட்கள்ல வனாந்தரத்துல வளரக்கூடிய ஒரு நாணல். அந்த நாணலுடைய தண்டு தான் வாசனை மிகுந்தது. இதை காய வச்சு பதப்படுத்தி இதை வசம்புவா யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் வசம்புவை என்ன பண்ணுவாங்க? உரைச்சி, ஏன்? நல்லா பேசுறதுக்கு இல்ல. யாராவது தப்பா பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க அப்படின்னுவாங்க. தப்பா பேசிட்டா, ஏன்னா வார்த்தையில சுத்தம் தேவை. ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பார்த்தீங்களா? அபிஷேகத்துக்கு வசம்பை ஏன் சேர்க்க சொல்றாருன்னா, வசம்பு என்பது அந்நாட்களிலும் இந்நாட்களிலும் எந்நாட்களிலும் வார்த்தைகளில் சுத்தம் காணப்பட வேண்டும், வார்த்தைகளில் சாரமுள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதற்காக வசம்புவை சேர்க்க சொல்றாரு. அபிஷேக தைலத்தின் கடைசி விளக்கம் வசம்பு என்ற சாரமுள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஒன்று, அபிஷேக தைலத்தினுடைய விளக்கம் வெள்ளை போலம் என்ற பரிசுத்த வாழ்க்கை தேவை, லவங்கப்பட்டை கருவாப்பட்டை என்ற சாட்சி உள்ள வாழ்க்கை தேவை, வசம்பு என்ற சாரமுள்ள வார்த்தைகள் தேவை. வாயடக்கம் தேவை கிறிஸ்தவனுக்கு, நாவடக்கம் தேவை கிறிஸ்தவனுக்கு. வாயில வந்ததெல்லாம் பேசிடலாமா? சொல்லுங்க. சர்ச்சை விட்ட உடனே பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் சேரு. இந்த வெளியில அந்த மூலையில 4 குரூப்பு, இந்த மூலையில 4 குரூப்பு, அந்த ரோட்ல 4 குரூப்பு. கைய காலை உடைச்சிருவாரு, ஜாக்கிரதை. என் மேல நீங்க கோச்சிக்கலாம், ஐ டோன்ட் கேர். அடுத்த வாரம் நீங்க வேணான்னா நான் வரப்போறது இல்லை. அதனால வேண்டி எனக்கு ஆண்டவர் ஊழியத்தையே மூடிடுவாருன்னு கிடையாது. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருந்துருச்சான். ஊழியம் என்பது கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது, எங்கேயும் கொண்டு போய் பயன்படுத்துவார். நீ ஜாக்கிரதை இல்ல. சாரமுள்ள வார்த்தை தேவையா? நீ பேசுற வார்த்தைகள் சாரமுள்ளதா இருக்கணும். கிறிஸ்தவனுக்கு வாயடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. நாவடக்கம் வாயடக்கம் இல்லாத ஒரு பெண்மணி அபிஷேகத்தை இழந்து போன ஒரு பெண்ணு. இங்க சண்டை போடுறது எத்தனை உட்காந்து, ஐம் சோ சாரி, நீங்க இல்ல, வெளியே சொல்றேன். இங்க சண்டை போடுற ஐயா எத்தனை பேர் நாவ அடக்கம் இல்லாம, ஐயோ நான் அடக்கலாம் என்று நினைத்தேன், கோபத்தை அடக்க முடியாமல் 2 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை விட்டு விட்டேன். அபிஷேகம் மங்கி போய் கிடக்குது. நீ ஆண்டவருடைய பார்வையில் தகுதி இல்லாத ஒருவன், ஆண்டவர் பக்கத்தில் நிற்க தகுதி இல்லாத ஒரு மனுஷி இல்ல. நாவடக்கம் தேவை, வாயடக்கம் தேவை. வார்த்தைகளில் சுத்தம், நாவின் செயல்களில் சுத்தம் தேவை. உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டிருப்பதாக. அதுதான் சார் அபிஷேகம் இல்ல. இன்னைக்கு அந்த அபிஷேகம் பெறணும்னா இன்னைக்கு வார்த்தைகளில் சுத்திகரிப்பு தேவை. துணிகரமான வார்த்தை பேசிராத, யாரையும் பேசிராத. முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு. நான் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம சென்னையில், அதனால சொல்றேன். முன்னால பார்த்தா ஐயா, பின்னால பார்த்தா பையா. இந்த போறான் பத்தியா, இதெல்லாம் சூப்பரா வாயிலிருந்து புறப்படும். ஜாக்கிரதை. அபிஷேகம் அங்கிருச்சு, வாக்குள்ள பேய் குடி இருக்கிறான் சார். உங்களுக்கு தெரியுமா, சவுல் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றான். அபிஷேகத்தை கொடுத்துதான் ராஜாவாக்குனாரு. ஆனால் இதே சவுல் மேல பேயாவி உட்கார்ந்த உடனே அவன் அபிஷேகம் அவனை விட்டு விலகி போனது. ஏன் தெரியுமா அபிஷேகம் விலகுச்சு? ஏன் தெரியுமா அபிஷேகம் அவனுக்குள்ள மங்கி போச்சு? பேயாவி அவன் மேல உட்கார்ந்து அவனை அலைக்கழிக்க காரணம் என்னவென்றால் வார்த்தையில சுத்தம் இல்ல. தாவீதை பார்த்த உடனே பைபிள் சொல்லுது, காய்மகாரமாய் பார்த்தான் இல்ல. எடுக்கும் போதெல்லாம் கத்தி தான், அவனை பார்க்கும் போதெல்லாம் ஈட்டி தான்,
குத்தாம விட மாட்டேன், வெட்டாம விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? என் பலம் என்ன தெரியுமா? என் படை என்ன தெரியுமா? 7 பேய உட்கார வச்சுட்டார் மேல. இப்ப நான் யாருன்னு கத்தியும் ஈட்டியுமா அலைஞ்சாரு. இப்ப தலைவலிக்கு ஆடிட்டு கிடக்குது. மென்டலி ரிட்டார்டர், பைத்தியம் ஆயிருச்சுங்க. வார்த்தையில சுத்தம் தேவை. வெரி கேர்ஃபுல். நான் பண்ணிடுவேன், நான் பார்த்துருவேன், உன்னை மென்டல் ஆக்கிடுவாரு, ஜாக்கிரதை. ஒரே தட்டு தான், ஒரு நரம்ப கழட்டிட்டாருன்னா உன்னால நடக்க முடியாத பெட் ரிட்டன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நானா நீயா இல்ல, சாட்சியை இழந்து விடுகிறோம். வார்த்தைகள்ல சுத்தம் இல்ல, இன்னும் கோபம், இன்னும் எரிச்சல், இன்னும் அடுத்தவங்களுக்கு விரோதமாக துணிகரமான பேச்சு, துணிகரமான உள்ளொன்று புறமொன்று சிந்தைகள். வேண்டாம் சார். அபிஷேகம் என்பது வசம்பு என்ற வார்த்தையின் சுத்திகரிப்பில் அடங்கி கிடக்கிறது. சாரமுள்ள வார்த்தையில் அடங்கி கிடக்கிறது. நாவடக்கம், வாயடக்கம் தேவை கிறிஸ்தவனுக்கு. 2 பேர் சண்டை போட்டா கூட உன்னால் ஆன மட்டும் போய் சமாதானம் பண்ண முடிஞ்சா சமாதானம் பண்ணு. இல்ல, ஆனா சமாதானம் பண்ணணும். எப்பா எனக்கு என்ன, ஐயோ இதுவும் வாயாடி அதுவும் பயங்கரவாதின்னு ஓடி போயிட்டேன்னா உன் காலு கீழே பட்டயத்தை வச்சிருவாரு. சொல்ல வேண்டியது கடமை, சொல்லணும். ஆனா எந்த குரூப்லயும் சேர்க்காம நீ ஏற்றுக்கொண்டா சரி, இல்லாட்டா என் வேலையை பார்த்துட்டு நான் போய்க்கினே இருக்கணும். இதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்கிற உண்மை இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். வார்த்தைகளில் சுத்தம் தேவை. எபேசியருக்கு பவுல் அழகா எழுதுறான், கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்த லைன் சொல்றானே, அதுதான் நமக்கு தேவை. எப்படி? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப கெட்ட வார்த்தைன்னா என்ன? எங்க வசனத்துல சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப கெட்ட வார்த்தைன்னா என்ன? மற்றவங்களுக்கு எடரலா இருக்கிறது. கூட்டம் கூட்டமா சேர்ந்து பேசுவோம் பாத்தீங்களா? மறுபடியும் சொல்றேன், சர்ச்சு முடிச்சா ஓடி போயிரு வீட்டுக்கு. ஆகான் மாதிரி ஆமான் மாதிரி 2 பேரை சேர்த்த மண்டைய உடைச்சிருவார், ஜாக்கிரதை. இந்த பைபிள் சங்கீதத்தை எங்க நான்லாம் என் சுயமான வார்த்தையை சொல்ல, பைபிள் தான் சொல்றேன். அவர் துன்மார்க்கனின் உச்சந்தலையை உடைப்பார். இது பைபிள் சங்கீதத்தில் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் கொடுக்க வேணாம், நீங்களே தேடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி சொன்னா போதும், நம்மளாம் நின்றோம் இல்ல. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத, அடுத்தவனை கீழே தள்ள, அழிக்க, இல்லாட்டா பிரயோஜனம் இல்லாத எடரல் உண்டாக்குற வார்த்தைய நீ சர்ச்சை விட்டு போகும்போது பைபிள் அக்கல்ல வச்சுக்கினே பேசிட்டேன். நீ கெட்ட வார்த்தை பேசுற ஒரு ஆளு, கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்மணி. நாம யாரு? அபிஷேகம் என்பது ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் அடங்கி கிடக்கிறது. நற்சாட்சி உள்ள வாழ்க்கையில் அடங்கி கிடக்கிறது. வார்த்தையின் சுத்திகரிப்பு இல்ல, சாரமுள்ள வார்த்தையில் அடங்கி கிடக்கிறது. நாவடக்கம், வாய் அடக்கத்துல இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, அந்த அபிஷேகநாதர் எனக்குள்ள வந்து என் மங்கி கிடக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்புங்க, அனல் கொண்டு உமக்காய் எழும்ப விரும்புறேன். வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ள நானும் என் குடும்பமும் என் சபையும் அபிஷேகம் பெற்றவர்களாய் கடந்து போக விரும்புகிறோம். இந்த நிமிஷம் நீ வந்தாலும் உங்க பக்கத்துல அபிஷேகம் பெற்ற ஒரு மணவாட்டியாய் நான் உங்க பக்கத்துல நிக்க விரும்புறேன். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தின் ஈவுகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.